டெக்னிக்கல் வியர் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ப்ரெஸ் பண்ண ஆளுங்க செலக்ட் பண்ண நம்ம எல்லா அப்டேட்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். நான் விஜய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னிக்கல் வியர் தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Vivo y91i அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து விவோட பிராண்டிங் கொடுத்து அப்புறம் 32GB மாடல், அப்புறம் ஃபோனோட அது பிக்சர் போட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா y91 பிக்கர் பேட்டரி மோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து விவோ பிராண்டிங் அப்புறம் அந்த அவங்களோட டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன், இதுதான் உங்களுக்கு நிறைய அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை ஆர்டர் போட்டப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹரியானாவில் மாட்டிக்கிச்சு, அதுவும் கொரோனா ஏரியா மாட்டிக்கிச்சு. ஸோ ஃபோன் வரவே லேட் ஆகிடுச்சு, அப்படியே வந்துருச்சு ஃபோனு. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மேடின் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹலோ ஃபுல் வியூ டிஸ்பிளே, பிக்கர் பேட்டரி, 13 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1.283 வெயிட் கேஜி கொடுத்துருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 0.609 அப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா ரெகேஷன் எத்தாப்பில் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூஷன் பிளாக் 2GB RAM 32GB மாடல். ஸோ அதான் வாங்கியிருக்கோம். எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி சீல் பேக் பிரிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிரிக்கலாம். பிரித்து பார்த்தோன்னா இங்கே ஒரு புக்கில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க கைஸ், கொஞ்சம் ஏன்னா டைப் பாடியில் அவசரத்துக்கு, அதனால இருங்க கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனுவலு, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ரெட்மி கூட இத்தினோண்டு விலைக்கு இவ்வளோ தரமாட்டேங்க பாருங்கள். சார்ஜிங் எல்லாம் க்ளோசிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு என்னன்னு பார்த்தா நம்மளோட விவோ ஃபோன் இருக்குது, இது நம்ம வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒன்று இருக்குது, அதனால் சிம் செக் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து IMI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி, இது வந்து USB டு மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 5V 1A ஒரு வால் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருந்தது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஓரம் வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரைபேட் இருக்குன்னா நீட்டாக பிடிக்கலாம், ட்ரைபேட் எல்லாம் நீட்டாக பிடிக்க முடியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோன். பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அது கேஸில் விட்டுட்டு அடுத்த வேலையை கேஸில் விடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 6.3 இன்ச்சுக்கான ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது LCD தான், AMOLEDலாம் கிடையாது. இவ்வளோ இத்தனை வழிக்கு யாராச்சும் AMOLED கொடுப்பாங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் பட்டன், அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 2+1 சிம் ட்ரே அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெமரி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 சிம் ஒரே இடத்துல போட்டுக்கலாம், நல்ல விஷயம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5mm போர்ட், அப்புறம் மைக்ரோ USB போர்ட். இது ஃபோக்கஸ் பண்ணுறேன், சேவ் மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ மைக்ரோ USB போட்டுருக்காங்க, அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மைக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் விவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கீழே அப்புறம் ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் கார்டு ப்ரீ அப்டேட்டாகவே வருது. அதுக்கப்புறம் வந்து 5MP ஃப்ரண்ட் கேமரா, அப்புறம் ப்ராக்சிமிட்டி சென்ஸ், அப்புறம் இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை ஆன் பண்ணிட்டு கேஸில் விட்டுருவோம். இப்போ கேமரா மியூசிக் நான் சொல்லி பார்த்தேன். அது மூடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் புது
ஃபோன் வாங்கும்போது இருக்கும். ஆனால் இவங்க அந்த கவர்லேயே விட்டுட்டாங்க. நம்ம விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயம். ரைட் விடு. ஆன் ஆயிடுச்சு ஃபோனு. ஏற்கனவே பார்த்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட்டப்பில் வச்சிட்டோம். ஸோ மணி 8:43. இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம். அப்புறமா செட்டிங்ஸ் போய் இதோட ஸ்டோரேஜ் அந்த லோட்டோஸ்க்கு என்னென்ன இருக்கோ பார்க்கலாம். எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு 8.1 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபன் டச் வாய்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே ஃபன் டச் வாய்ஸ் எங்கே போனேன்? இருங்க ஃபன் டச் வாய்ஸ் காணும். ஸோ ஆண்ட்ராய்டு 8.1 கொடுத்துருக்காங்க. ஓரியா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி விளாட்லாம். இது ஒரு கேம் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஓரியோ ஆண்ட்ராய்டு மட்டும் சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பிடிச்சி விளாட்லாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபன் டச் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 GB ரேம், 32 GB ஸ்டோரேஜ். அந்த 32 GB பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 22 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா 87 MB காமிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள சில இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதுதான் காமிக்குது. ஓகே, நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபி எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ எடுத்த ஃபோட்டோ தான். அடுத்து நம்ம பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 8500 ப்ரைஸ் ரேஞ்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது ஃபோனு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஓவர் கைஸ். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் யூஸ் பண்ண ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக் ஹீலியோ P22 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 88.6% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6.22 இன்ச் 15.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 250 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு Vivo தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது. அதனால உங்கள் ஃபோனை ஃபாஸ்ட்டாக அன்லாக் செய்யலான்னு Vivo தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ ஃபோட்டோகிராஃபி இருக்கனால ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் ஃபீல் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்து டெக்னாலஜி விவேத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். நன்றி.